நீங்க ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? நான் நைட் எல்லாம் கண் முழிச்சு படிப்பேன், இல்ல வேலை செய்வேன் அப்படின்னு எத்தனை பேரு ரொம்ப பந்தாவா சொல்லுவீங்க? இந்த பாட்காஸ்ட் எபிசோட் உங்களுக்காக தான். இந்த எபிசோட் ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் எபிசோட விட எனக்கு தூக்கம் தான் முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆயிருவீங்க. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். தூக்கம் ஒரு சூப்பர் பவர்னு சொல்றாரு மேட் வாக்கர். மேட் வாக்கர் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர். இவர் தூக்கம் எவ்வளோ முக்கியம்னு ரொம்ப பாப்புலரான ஒரு டெட் டாக் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒருத்தங்க நார்மலா 8 ஹவர்ஸ் தூங்கலைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா நம்மளுக்கு பாடியில பிரச்சனை பண்ணும் அப்படின்னு தெரியும். ஆனா அது என்னென்ன பிரச்சனைன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தர் 4 இல்ல 5 மணி நேரம் தான் ரெகுலரா தூங்குறாங்க அப்படின்னா அவங்கள விட 10 வயசு மூத்தவங்களுக்கு இருக்கிற ஹெல்த்ல தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது வேகமா வயசாகுது. இது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆண் பெண் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லாம எல்லாரோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணது இந்த தூக்கம். நம்ம தூங்கும்போது நம்ம பிரெயின்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிற விஷயங்கள் நம்ம பிரெயின்ல போய் சேவ் ஆகிறதுக்கு நம்ம கிளிக் பண்ற சேவ் பட்டன் தான் தூக்கம். அப்பதான் அந்த விஷயங்கள் நமக்கு மறக்காம இருக்கும். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா புது விஷயங்களை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ரிசர்ச்ல நல்ல 8 மணி நேரம் தூங்குறவங்கள கொஞ்சம் பேருக்கும், சுத்தமா தூக்கமே இல்லாதவங்க கொஞ்சம் பேருக்கும் சில விஷயங்கள படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அதுல ஃபுல்லா தூங்கின குரூப் படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுட்டாங்க. ஆனா தூங்காம இருந்தவங்க ஞாபக சக்தி 40% குறைஞ்சிருச்சு. நம்ம பிரெயின்ல ஹிப்போகாம்பஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுதான் நம்மளோட இன்பாக்ஸ் மாதிரி. நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த இன்பாக்ஸ்ல போய் சேர்ந்துரும். ஆனா சரியா தூங்கலன்னா அந்த இன்பாக்ஸ்குள்ள போகவே போகாது. செக் பவுன்ஸ் ஆன மாதிரி ஆயிடும். தூங்கும்போது நம்ம பிரெயின்ல சில வேவ்ஸ் பாஸ் ஆகுது. அந்த வேவ்ஸ் பாஸ் ஆகும்போது தான் ரொம்ப நாளைக்கு நமக்கு நடந்த விஷயங்கள் மறக்காம இருக்கும். அதனால தான் வயசாகும்போது ஞாபக சக்தி குறையுது. ஏன்னா வயசானவங்க சரியா தூங்க மாட்டாங்க இல்லையா? நம்ம ஜஸ்ட் 1 மணி நேரம் நார்மலா தூங்குறத விட கம்மியா தூங்குனோம்னா ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட தூக்கத்துக்கும் நம்மளோட உடம்புல இருக்கிற இம்யூனிட்டிக்கும் இருக்கிற தொடர்பு. இது ரெண்டும் தனித்தனி அப்படின்னு முன்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ரெண்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கனெக்ஷன் இருக்கு. நம்ம பாடியில கில்லர் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம பாடியில தேவையில்லாத ஆபத்தான விஷயங்களை கண்டுபிடிச்சு, அதாவது இந்த டியூமர், கேன்சர் செல்ஸ் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அழிக்கும். இது நம்மளுக்கு நிறைய தேவை. ஆனா நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் தூங்கினா இதோட கவுண்ட் 70% வரைக்கும் குறையுது. இதனால தான் இப்போ அதிகமா கேன்சர் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இதே மாதிரி தூக்கம் சரியில்லாம இருந்தோம்னா நம்மளோட டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணுன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல ஹெல்த்தியானவங்களை எடுத்து அவங்களுக்கு ஒரு வாரம் 6 ஹவர்ஸ் மட்டும் தூங்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்களோட ஜீன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாங்க. அதுல பாதி ஜீன்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கு, பாதி ஜீன்ஸ் சுத்தமா ஆக்டிவிட்டியே இல்லாம இருந்திருக்கு. அந்த ஆக்டிவிட்டியே இல்லாத ஜீன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இம்யூனிட்டிக்கு உண்டான ஜீன்ஸ். ஆனா ரொம்ப அதிகமா வேலை பார்த்த ஜீன்ஸ் எதுன்னு பார்த்தா அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ், டியூமர், ஹார்ட் அட்டாக்கு ரிலேட்டடான ஜீன். நம்ம டிஎன்ஏ பாதிக்கப்படும் போது அது நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாஸ் ஆகும். நம்மளோட மிஸ்டேக்னால அடுத்து வர தலைமுறையும் பாதிக்கப்படும். நம்ம தூங்காம இருக்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம பாடியில நடக்கிறது இல்ல. இப்ப நம்ம நல்லா தூங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ரெகுலரா ஒரே டைமுக்கு தூங்கி ஒரே டைமுக்கு எந்திரிக்கணும். செகண்ட், பெட்ரூம் ஒரு கேவ் மாதிரி கூலா, டார்க்கா, எந்த கேட்ஜெட்ஸும் இல்லாம இருக்கணும். நல்ல காத்தோட்டமான கொஞ்சம் குளிர்ச்சியான ரூம்ல தூங்கணும். தூங்குறதுக்கு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி காஃபி, டீ குடிக்காம இருக்கணும். அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் சன்லைட்ல இருக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ற மாதிரி மியூசிக் கேளுங்க, இல்ல புக்ஸ் படிங்க. டெய்லி ஏதாவது எக்ஸசைஸ் இல்ல வாக்கிங் பண்ணுங்க. இவ்ளோ பண்ணியும் தூக்கம் வரலன்னா ரொம்ப நேரம் பெட்லயே இருக்காம தூக்கம் வர்ற வரைக்கும் வேற வேலை ஏதாவது இருந்தா பண்ணிட்டு தூக்கம் வரும்போது திரும்ப பெட்டுக்கு வரணும். மனுஷங்க மட்டும்தான் தூக்கத்தை தள்ளி போடுறோம். அதனால இயற்கை நமக்கு இன்னும் அதுல இருந்து ஒரு சேஃப்டியை கொடுக்கல. டே டைம்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நைட் டைம்ல கண் முழிச்சு படிக்கிறதோ வேலை பார்க்கறதோ பண்ணாம இருக்கணும். தூக்கம் ஒரு சூப்பர் பவர். இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரை ஏன் நம்ம இன்னும் சரியா யூஸ் பண்ணாம இருக்கோம்?
நம்ம ஹெல்த் நம்ம கையில. இனி இந்த மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.